ஹாய் எவ்ரிவன். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சீரிஸில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து கொலம்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து இது போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிக்கை வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். நம்ம இந்தியாவில் இருக்கும்போதே வந்து புக் பண்ணிட்டேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பழைய காலத்து ட்ரெயின். அது ரேட் ரொம்ப கம்மி. ரைட் சைடில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப புது ட்ரெயின். இதுதான் வந்து எல்லா வரைக்கும் போகுது. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப ட்ரெயின் ரொம்ப செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா எதுவும் அவ்வளோ ரொம்ப கிடைக்கவே இல்லை. நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே பார்த்திங்கன்னா பன்னு, இந்த சமோசா அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வர இல்லாமல் ஒரு சாண்ட்விச்சுன்னு நாங்கள் இந்த பன்னு ஒன்று வாங்கிக்கிட்டோம். இந்தியா ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 100 ருபீஸ் ஆகுது. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரூட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா சைடு போகிற மாதிரி அந்த ரூட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து கேண்டியில் இறங்கிட்டு அங்கே வந்து ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு கேண்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் வந்து ரொம்ப மேஜர் கன்சர்னாகவே இருக்குது. எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற வந்து கான்செப்டே வந்து எல்லாம் பன்னு அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஸோ அது மட்டும் தான் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓகே. ஸோ டின்னர்னாச்சும் நல்லா ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இதை வந்து ஃப்ரைட் ரைஸ்னாங்க. ஸோ அது வாங்கி சாப்பிட்டோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த தேங்காய் வந்து தொட்டுக்க தேங்காய் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் தொக்கு கொடுத்தாங்க. சாஸ் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.